ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் தாதுருத்ரமாய நமக என்னும் நாமத்திற்கு அத்தகைய தலையெழுத்தையே மாற்றும் மகிமை உண்டு. படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கு ஒரு பேரழியை படைக்க வேண்டும் என்று எண்ணம் தோன்றிற்று. இதனால் தன் கற்பனை நயங்கள் எல்லாம் திரட்டி ஒரு பேரழியை உருவாக்கி கொண்டிருந்தார். அதை கண்டு பொறாமை கொண்ட சரஸ்வதி தன் மகனான நாரதரை அழைத்து, உன் தந்தை ஒரு பேரழியை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். குற்றமில்லாத பெண்ணாக அவளை உருவாக்கப் போவதாக பெருமிதம் கொண்டிருக்கின்றார். எப்படியாவது அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு குறை ஏற்படும்படி செய்துவிடு என்றாள். பிரம்மா அந்த பெண்ணை படைத்து முடித்துவிட்டார். அவளுக்கு என்ன பெயர் சூட்டலாம் என்று யோசித்தார். ஹல்யம் என்றால் குற்றம் என்று அர்த்தம். அந்த குற்றமில்லாத பேரழியாதலால் அகல்யா என்று பெயர் வைத்தார். அவளது தலையெழுத்திலும் அகல்யா என்று எழுதினார். பிரம்மா அந்நேரம் பார்த்து அங்கே வந்த நாரதர் பிரம்மாவிடம் பேச்சு கொடுத்து அவரது கவனத்தை திசை திருப்பிவிட்டு அப்பெண்ணின் தலையெழுத்தில் இருந்த ஆ என்னும் எழுத்தை மட்டும் அழித்துவிட்டார். ஹல்யா என்று ஆகிவிட்டது. ஹல்யா என்றால் குற்றமுள்ளவள் என்று பொருள். சரஸ்வதி சொன்னபடி நாரதர் அப்பெண்ணுக்கு குறையை உண்டாக்கிவிட்டார். பெயர்தான் அகல்யா, குற்றமற்றவள். ஆனால் தலையெழுத்தில் ஹல்யா குற்றமுள்ளவள் என்று உள்ளது. அம்மாவும் இதை கவனிக்கவில்லை. அகல்யாவுக்கு திருமண வயது வரவே பல தேவர்கள் அவளை மணந்து கொள்ள விரும்பினார்கள். நாரதரின் ஆலோசனைப்படி பிரம்மா யார் மூலமாகவும் முதலில் சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் பெண் கொடுப்பேன் என்று கூறிவிட்டார். இந்திரன் ஐராவதத்தின் மேல் ஏறினான். அக்னி பகவான் ஆட்டின் மேலும், வருண பகவான் முதலையின் மீதும், வாயு பகவான் மானின் மீதும் ஏறி உலகைச் சுற்றினார்கள். அதற்குள் மிகவும் முதியவரான கௌதம மகரிஷியை பிரம்மாவிடம் அழைத்து வந்தார் நாரதர். கன்றை ஈன்று கொண்டிருக்கும் பசுவை பிரதட்சணம் செய்யுமாறு கௌதமரிடம் நாரதர் வேண்டினார். அவரும் பிரதட்சணம் செய்தார். பிரம்மாவிடம் கன்றை ஈன்று கொண்டிருக்கும் பசுவை சுற்றினால் உலகையும் சுற்றியதற்கு சமம். இதோ கௌதமர் சுற்றிவிட்டார். அகல்யாவை இவருக்கு மணமுடித்து தாருங்கள் என்றார் நாரதர். அதை ஏற்றுக்கொண்டு அகல்யாவை கௌதமருக்கு மணமுடித்து தந்தார் பிரம்மா. உலகங்களையும் சுற்றி வந்த இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் ஏமாற்றம் அடைந்தார்கள். எப்படியாவது அகல்யாவை அடைந்தே தீர வேண்டும் என்று இந்திரன் முடிவு செய்தான். அதற்கு இந்திரன் எவ்வாறு திட்டம் தீட்டினான் என்பதும் அகல்யாவை கல்லாக போகும்படி கௌதமர் சபித்ததும் இராமாயணத்தில் நீங்கள் படித்திருப்பீர்கள். கல்லாக இருந்த அகல்யாவின் மீது ராமனுடைய திருவடி பட்டவனிடம் அவள் மீண்டும் பெண்ணானாள். அதை கம்பன் கூறும்போது பண்டை வண்ணமாய் நின்றாள் என்றால் கௌதமர். திருமணம் செய்து கொள்ளும் போது எப்படி கற்புடைய தூய இளம் பெண்ணாக இருந்தாலோ அந்த இளமையை மீண்டும் பெற்று தூய்மையானவளாக எழுந்து நின்றாள் என்று பொருள். ராமன் திருவடிகள் அவள் மேல் பட்டபோது அவளது தலையெழுத்தில் இருந்த ஹல்யா என்பது அகல்யா என்று மாறிவிட்டது. இதனால் தான் அவள் இப்போது குற்றமற்றவள் ஆனாள். இவ்வாறு பிரம்மா எழுதும் தலையெழுத்தையே மாற்றும் வல்லமை எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு பாதுகைகளுக்கும் உள்ளதென்று ஸ்ரீ வேதாந்த தேசிகர் பாதுகா சகஸ்ரத்தில் அருளி செய்துள்ளார். படைப்பு கடவுளான பிரம்மாவுக்கு தாத்ரு என்று பெயருண்டு. இந்த தாத்ருவான பிரம்மாவை காட்டிலும் உயர்ந்தவனாக இருந்து கொண்டு அவர் தம் தலைகளில் எழுதும் தலையெழுத்தையே மாற்ற வல்லவனாக விளங்கும் எம்பெருமான் தாத்ரும் தம பிரம்மாவை காட்டிலும் உயர்ந்த படைப்பாளி என்று போற்றப்படுகின்றான். நம் தலையெழுத்தையும் நல்ல விதமாக மாற்றி அமைக்க ஸ்ரீராமனையும் அவனது பாதுகைகளையும் வேண்டிக் கொண்டு தாதுருத்மாய நமக என்று தினமும் சொல்வோம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.